சித்தர்களோட பேசியிருப்பேன். சித்தர்கள் அப்படி பேசுவாங்க, கேளுங்க. உங்களுக்கு ஒரு அகத்திய பெருமான் பேசுறதெல்லாம் எங்கேயும் போய் உலகத்தில் கேட்க முடியாது. சிவபெருமான் பேசுறத கேட்க முடியாது, முருகப்பெருமான் பேசுறத கேட்க முடியாது. உங்கள் குலதெய்வம் ஃபுல்லாக இப்போ உங்கள் கூட இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களோட புண்ணியமான ஆன்மாக்கள் உங்கள் வீட்டில் இருந்திருக்கும். எங்கள் தாத்தா நல்லவர், எங்கள் முப்பாட்டன் நல்லவர், அவர் இறை வழிபாட்டில் வல்லவர், தான தர்மங்களை ரொம்ப செஞ்சவங்களெல்லாம் இப்போ உங்களை சுற்றி நின்றுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அனுக்கிரகம் கொடுக்குது. இப்படி விஷயத்தில் போய் நம்ம வாரிசில் உள்ளவங்க நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, புண்ணியம் சேருன்னு சொல்லி அவங்களும் உங்கள் வீடே இன்னைக்கு ஜெகஜோதியாக இருக்கும். அவங்களும் உட்காந்துருக்கல, உங்கள் வீடெல்லாம் நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு மாற்றம் வரும். நீங்கள் நம்பி நின்னவங்களுக்கு கட்டாய மாற்றம் வரும். மாற்றம் இங்கே வந்தவங்களுக்கு மாற்றம் இருக்க போய் தான் எங்களை கூட்டு கொண்டாந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த வச்சிருக்காங்க. இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஜகத்தியமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக, பொதிகை செல்வாய நமக, பொதிகை ராஜாய நமக, ஒட்டுமொத்த சித்தர்களின் தலைவனே நமக, பிரபஞ்ச மகா சபை அமர்ந்தவனே நமக, ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அருளியவனே நமோ நமக. ஓம் அகதீஷாய நமக. அகத்தியமே போற்றி, ஜெகத்தியமே போற்றி. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமோ நமக. ஆதியே போற்றி, அந்தமே போற்றி, ஜோதியே போற்றி, பெருமகா ஆற்றலே போற்றி, பேரானந்த ரூபாயா போற்றி. ஓம் அகதீஷாய நமக, 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 ஓம் அகதீஷாய நமக. என்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. இறையே உயிராக, இறையை தன் உயிராக ஏற்று வளம் வரும் ஏகனவன் அமர்தவம் காண்கையில் உயர்தவமாய் அவன் உள்ளுக்குள் அருளாற்றல் கொண்ட இறைதவம் கண்டவனே, உன் தவநிலைக்குள் அமர்ந்து உன் ஆற்றல் தனை உலகறிய, உலகம் உன் ஆற்றலை அறிய ஏற்றுக்கொண்ட அந்நிலைதனை ஏகனவன் திருவடியில் இருந்து நிறைவேற்றிய அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம் சித்தனே. ஓம் அகதீஷாய நமக. உயர் ஆற்றல், உயர் உன்னத பிரபஞ்ச ஆற்றல், பஞ்சபூத ஆற்றல் என்று உரைக்கின்ற நிலையில் அவ்வாற்றல் எல்லாம் எங்கு வலம் வருகின்றன, எங்கும் வலம் வருகின்றன என்று எம்மை வலம் வந்தவனே வலம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஓர் ஆற்றல் அல்ல, ஈராற்றல் அல்ல, 17 14 லோகங்களில் இருக்கும் அத்துணை இறை பிரபஞ்ச மகா ஆற்றல்கள் எல்லாம் உன் பயண நிலைதனில் ஒன்றாய் பயணித்து வந்து அமர்ந்திருக்கின்ற வேலைதனில் அத்தகைய ஆற்றலுக்குள் இருந்து எழுந்து வந்த அகத்தியன் யாம் இறையாசி வழங்குகின்றோம் உமக்கு. ஓம் அகதீஷாய நமக. இறையே ஆசி வழங்குகின்ற ஆற்றல் பெற்ற பிரபஞ்சமதில் இறைக்கு ஆசி வழங்குகின்ற ஆற்றல் பெற்ற சிவமகா வாழை சித்தன் என்னும் நிலை பெற்றவனே, உன் ஆற்றலுக்குள் அமர்ந்து தவம் கண்டு அகத்தியன் யாம் உன் ஆற்றல் கண்டு, உன் ஆற்றல் கண்டு உன் ஆற்றலை சிவபெருமான் காண வைத்து அவன் வந்து அவன் பணியை உன் கரம் கொண்டு ஆற்றுகின்ற சபைதனில் இருந்து அகத்தியம் வந்தமர்ந்தோம் சித்தனி. ஓம் அகதீஷாய நமக. உனதருள் நிலைக்குள் இருக்கும் உயர் பேராற்றல்களை உலகோர் அறிவதற்காக உயர் நிலை கொண்டு யாம் இட்ட சபதம் தனை நிறைவேற்றிய சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக. உயர் பாவங்கள், உயர் புண்ணியங்கள் இவ் இரண்டிற்கும் இருக்கும் வேறுபாட்டு நிலைகள் என்ன?
அத்தகைய நிலைகள் ஒன்றையொன்று போட்டியிட்டுக் கொண்டு உயர்கின்ற பொழுது எத்தகைய நிலையை இகலோகமதில் அடைகின்றார்கள் என்கின்ற சூட்சமத்தை ஆதி கைலாய இறை சூட்சம நூல் மூலமாக முதலாக உலகிற்கு பறைசாற்றியவனே உன்னோடு முதலில் உரையாடி அகத்தியன் யாம் உரையாற்றுகின்றோம் பிரபஞ்சத்திற்கு ஓம் அகதீஷாய நமக என்று அற்புத நிலையாய் உன்னருள் தலம் தேடி உன்னருள் தடம் தேடி நீயே இறைவன், இறையின் பிரதிநிதியாக அமர்ந்தவன் இறைவனாக மாறிக்கொண்டு வருகின்றான். அவன் உரைக்கும் உரை இறை உரையே. அவன் அழைத்து அமர வைத்து சிவபெருமான் உள்ளிட்ட அத்துணை ஆற்றல்களையும் அழைத்து அமர வைத்து அவனிடம் வினா தொடுத்து விடை கேட்கின்றான். விடைதனிலே என்ன வழங்குகின்றான்? இகலோக வாழ்வுதனில் இருக்கும் இடர் இன்னலை நீக்கி ஏற்றம் கொண்ட பிரபஞ்ச மகா பேராற்றல் கொண்ட பரம உலகத்தை காண்பதற்காக அவன் நம்மை வழிநடத்துகின்றான் என்ற நினைவோடு உன்னை அழைத்து அமர வைத்து இருக்கின்ற இத்தகைய மாநகர் சீடர்களே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. உயர்வாய் உன்னுள் இருந்து உன் திருவாய் மலர்கின்ற பொழுது, உன் திருவாய் நல்நிலையாய் மலர்கின்ற பொழுது நீ உயர்வாய் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் வந்து அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே உனக்கு நல்ல ஆசீர்வாதம். ஓம் அகதீஷாய நமக. உயர் கோலம் கொண்டான், உயர் கோலம் தனை மாற்ற, உயர் அலங்கோலம் தனை மாற்ற தான் உயர் கோலம் கொண்டான். தன் இகலோக கோலம் தனை துறந்து இறையினுடைய அத்தகைய தோற்றத்தை கொள்கின்ற நிலைதனை எங்கிருந்து பெற்றான்? தன்னை கொன்று பெற்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய நிலை பெற்றவனோடு இகலோக நிலைதனிலே அவனை பெற்று அவனுக்குள் கற்று அவனாக வலம் வருகின்ற தேவிக்கு நல்லாசி வழங்குகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஊரார் பாடுகின்ற நிலை, ஊரார் புகழ்கின்ற நிலை, உலகம் இவனை மறந்து புகழ்கின்ற நிலைதனை எல்லாம் அகத்தியன் தன்னிலை மறந்து உற்று நோக்குகின்ற அற்புத சபைதனிலே உன் வாரிசு நிலைகளாக பிறந்த என்னுடைய பௌத்திர நிலைகளுக்கு நல்ல ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உயர்வான ஆசிகள் என்று அகத்தியன் உரைக்கின்ற உரைகளுக்குள், சித்தன் உரைக்கின்ற உரைகளுக்குள் இருக்கும் சூட்சமத்தை உணர்ந்து அவனை உணர்ந்து தன்னை உணர்ந்து இவன் இறையே என்றுணர்ந்து தான் இறைதான் என்பதை உணர்த்துகின்றான் என்பதை உணர்ந்து தனக்குள் இருக்கும் இறை நிலை அறிந்து தன்னிலை அறிந்து இறை நிலை அறிந்து வந்தமர் சீடர்களே, சிவமகா வாழை சித்தனுடைய அற்புதமான தொண்டர்களே, சேவகர்களே, யுகமாற்றம் என்னும் பணிக்கு தன்னை அர்ப்பணித்த அற்புதமான அகத்தியன் சீடர்களே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உயர்வு நிலை எது? ஒருவனுக்கு உயர்வு நிலை எப்பொழுது கிடைக்கின்றது? தன்னை தாழ்த்துகின்ற பொழுது அவன் உயர்த்தப்படுகின்றான் என்கின்ற அற்புத சூட்சமத்தின் வடிவமாக அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்னும் நாமம் தாங்கியவனுக்குள் உயர்வுதான் அமர்ந்திருக்கின்றது. இறை உயர்வு அமர்ந்திருக்கின்றது. அவனை உயர்த்தி பிடிக்கையிலே நீ பிரபஞ்சத்தில் உயர்த்தப்படுகின்றாய் என்கின்ற தத்துவத்தை சீடர்கள் யுகமாற்ற பணியாக இவன் நாமம் கொண்ட வழி பாடல்களாக உருவாக்கி வருகின்றார்கள் பிரபஞ்சத்தில் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. எப்பொழுது ஒருவன் உயர்கின்றான் தாழ வேண்டும் என்று கூறினோம், அற்புதமாய் உரைக்கின்றோம் அகத்தியன். இவன் வாழும் கலைதனை முறைதனை கற்றுக் கொடுக்கின்ற அத்தகைய ஞானத்தை பரப்ப வந்து அமர்ந்திருக்கின்றான். எத்தகைய நிலை கொண்டு இவன் தொடங்கினான், எத்தகைய வயதில் இவன் தொடங்கினான். அமர்ந்திருப்போர்கள் எல்லாம் அகவை நிலையில் வயது நிலையில் குறைந்தவர்களாக இருந்து கொண்டு உள்ளிருந்து வருகின்ற ஆற்றல் அவர்களுடைய உரையாடல்கள் இப்பிரபஞ்சத்தில் எவனும் உரைக்காத உரை, எவனும் கூறாத உரை இதுகாரும் எவனுடைய இதயத்திற்குள்ளும் எவனுடைய சரீரத்திற்குள்ளும் சென்று இத்தகைய நிலைதனை மாற்றாத நிலை கொண்ட உரையாடல்களை சம்மட்டி வைத்து அடிப்பது போல் உரைக்கின்றானே, இவர்கள் எல்லாம் எங்கிருந்து வரப்பெற்றார்கள், வரம் பெற்றார்கள் என்கின்ற வினா பிரபஞ்சம் முழுவதும் இன்று கலந்தாடி வருகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. எங்கிருந்து பெற்றார்கள், எங்கிருந்து கற்றார்கள்? கற்றதும் அல்ல பெற்றதும் அல்ல, தன்னை விட்டதால் இறைவன் வந்து உள்ளுக்குள் அமர்ந்து உரையாடுகின்ற அர்ப்பணிப்பு நிலைதனை இறையே வந்து தன்னை அர்ப்பணித்த நிலைக்குள் இருந்து வரும் ஆதி இறை சூட்சம உரையாடல்கள் இது இறையின் திருவிளையாடல்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இது ஏதோ ஒரு மாய நிலை,
ஏதோ ஒரு நிலைதனை பிரபஞ்சத்தில் எங்கிருந்தோ இவர்கள் கற்றுவிட்டார்கள் என்று கூறுகின்ற இத்தகைய பிரபஞ்சத்திற்கு அகத்தியன் உரையும் சித்தன் உரையும் அதற்கு விடையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. அற்புதங்கள் இச்சபையில் இருந்து நிகழ்த்தப்படுகின்றன. நாடி வருவோர்களை நாடி நிற்கும் இடர் இன்னல் கலந்து விடுகின்றது. எதோடு கலக்கின்றது? பிரபஞ்சத்தோடு கலந்து விடுகின்றது. அவர்கள் இவனுக்குள் சபைக்குள் இறைக்குள் அகத்தியனுக்குள் கலக்கின்ற பொழுது அவர்களுடைய வினைகள் பிரபஞ்சத்தில் கலந்து விடுகின்றது. கலந்த வினை எங்கு செல்கின்றது? யாம் வழங்குகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற ஆசி நிலைகளுக்குள் அது புதைக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய அற்புதங்கள் நிறைவேற்றும் சபையில் இருந்துதான் ஏற்றம் பெற்ற ஒரு சித்தன், ஏற்றம் பெற்ற ஒரு மானிடன், மானிட நிலையில் இருந்து மகான் நிலை கடந்த ஞானி என்னும் நிலை கடந்த உரை, அத்தகைய உரைக்குள் இருக்கும் இறையாற்றலை உணர்ந்தவனாக உணர்த்துபவனாக இறையை உணர்த்துகின்றான். இறை எங்கே இருக்கின்றான் என்று உணர்த்துகின்றான். அவன் வந்து அமர்ந்திருக்கின்றான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒருவன் எப்பொழுது உயர்வான் எனில், எப்பொழுது உயர்வான்? தன்னை தாழ்த்தும் பொழுது உயர்வான், மற்றவர்கள் வாழ்த்தும் பொழுது உயர்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. மற்றவர்கள் வாழ்த்த வேண்டும், பிரபஞ்சம் உன்னை வாழ்த்த வேண்டும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். தன் புராணம் பாடாது, தன் புராணம் பாடாது நீ இறை புராணத்தை மட்டும் பாடிக்கொண்டிருக்கையில் இறை உன் புராணம் பாடும். இதுபோல் அகத்தியனை அருகாமையில் வைத்து அகத்தியன் பாடுகின்றான் அல்லவா ஒரு மானிடனின் புராணத்தை, அதுபோல் இறை உன் புராணத்தை பாடும் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அதிசயம்தான் இச்சபை, அபூர்வம் தான் இச்சபை, மாற்று யுகம் என்று அகத்தியன் உரைக்கக்கூடிய யுகத்தில் இருக்கும் இத்தகைய மாற்று செயல்களை வேறெடுப்பதற்காக ஞானியர்கள் சான்றோர் ஆன்றோர்கள் எல்லாம் உயர்வடைந்து நின்றார்கள், உயர் சொல் கூறி நின்றார்கள், உயர் வாழ்வு வாழ்ந்து காட்டி நின்றார்கள். அவர்கள் வாழ்ந்து காட்டிய நிலைக்குள் அவர்களை கண்டார்களே ஒழிய அவர்களை கொண்டார்கள் இல்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய கொண்டு நின்றிருந்த நிலை இருக்கும் எனில் இத்தகைய அருண் சொற்பொழிவாளர்கள் ஆன்ம ஈக நிலை கொண்ட தடங்கள் தலங்கள் எதுவும் தேவையில்லை என்று அகத்தியன் கூறி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவர்கள் அவரவர்களுடைய நிலைகளில் இருந்து மாறுபடுகின்ற பொழுது இறை கொடுத்த கொடையில் இருந்து இறைக்கு கொடை கொடுக்காது உனக்கு நீ உன் கொடைதனை பிடித்து உனக்கு குடை பிடித்து இகலோக குடை பிடித்து அமர்ந்திருக்கையில் அவன் குடை எப்பொழுது உன்னை வாழ்த்தும் என்ற அகத்தியன் வினவுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு இறைக்கு இறை கொடுத்தான், இறையினுடைய அற்புதமான சொற்களை கேட்டு மகிழ்ந்தான். மகிழ்வதோடு அல்லாது இறையை மகிழ்வித்தான் ஒரு மானிடன். அத்தகைய மானிடனுக்குள் இருக்கின்ற ஆற்றல் எது என்று, ஆற்றல் எது என்று தேடிய அகத்தியம், அகத்தியத்தை தேடிய அகத்தியம், அகத்தியம் தேடிய அகத்தியம் இரண்டும் ஒன்றாய் கலந்து வந்து ஈருடல் ஓர் உயிராய் இங்கமர்ந்து உரையாடுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. சிவமகா வாழை சித்தன் என்னும் நாமத்தை இதுகாரும் ஏடுகளிலும் நூல்களிலும் எங்காவது எவராவது உரைத்ததுண்டா என்று அகத்தியன் கேட்கின்றோம். பிரபஞ்சத்தை அத்தகைய நிலை எங்கிருந்து தரப்பட்டது? அப்படியெனில் அத்தகைய நாமத்தினுடைய உச்சகட்ட ஆற்றல் என்ன? எங்கும் நிகழ்த்தாத நிகழ்வுதனை நிகழ்த்த இருக்கின்ற ஒரு இறைக்குத்தான் அத்தகைய நாமத்தை சூட்ட இயலும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவமே வந்து அமர்ந்துரை ஆடுகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சபைதனிலே சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் எங்கிருந்து இத்தகைய பிரபஞ்சத்திற்கு தாரை வார்க்கப்பட்டது? அது பிரபஞ்சத்திற்கு தாரை வார்க்கப்பட்ட நிலை அல்ல, பிரபஞ்சமே தன்னை தாரை வார்த்த நிலை என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. 27 ஆண்டுகள் என்று இவன் தோராயமாக கணக்கிட்டு கூறினான். அத்தகைய நாட்கள் எல்லாம் இயல்பாக சபை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, நடந்து கொண்டிருக்கின்றது. எதற்காக இத்துணை ஆண்டுகள் இல்லாது தற்பொழுது ஆங்காங்கு சென்று இத்தகைய சபைதனை வெளி உலகிற்கு பரப்புகின்ற அற்புதமான செயல்தனை ஈடுபட்டு வருகின்றார்கள். அகத்தியன் அளித்த அனுமதி 2 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறைவன் கூறினான் சபை, இறைவன் சபையிலிருந்து கூவுகின்றான், இறைவன் ஒருவன் தான் சபையை நிகழ்த்துகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறைவனை சபையில் அமர்ந்து உன் நிகழ்வை நிகழ்த்து என்று கட்டளை இடுகின்ற ஆற்றல் பெற்ற இறை சித்தன் மூலமாக இறைவன் இறை சபையை நிகழ்த்தி வருகின்றான் என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. கட்டளை இடுகின்ற ஆற்றல் உரைத்தான். பஞ்சபூதங்கள் தான் நீதான் பஞ்சபூதம் என்று கூறினான். எங்கு இருக்கின்றன? உன்னை சுற்றி இருக்கின்றன, உனக்குள்ளும் இருக்கின்றன. உன்னை நீ அறிகின்ற பொழுது வெளியில் இருக்கும் ஆற்றல் உன்னை அறிகின்றது.
இரண்டும் கலக்கின்ற பொழுது நீ இறைவனாகின்றாய் என்னும் தத்துவமே உயர் ஞானம். இதற்கு மேல் ஞானம் என்ற ஒற்றை சொல்லுக்குரிய அர்த்தம் இல்லை பூவுலகில் என்ற அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. தன்னை உணர்ந்தவன் ஞானி, தன்னை உணர்ந்தவன் ஞானி, தனக்குள் தன்னை தெரிந்தவன் இறைவன் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எதற்காக படைக்கப்பட்டாய்? எங்கிருந்து நீ வந்து பூவுலகில் அவதரித்தாய்? அத்தகைய அவதாரம் என்பது இறைவன் மட்டுமல்ல, அனைத்து மானிடர்களும் அவதாரங்கள் தான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவதாரங்கள் அதனதன் பணிகளை ஆற்றாது மாற்று நிலை கொண்டு வலம் வருகின்ற பொழுது அவர்களை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு அவதாரங்களாக இறை அனுப்பி வைத்தான் பூவுலகிற்கு என்று அகத்தியன் கூறுகின்றோம். அகதீசாய நமக. அனுப்பி வைத்த அவதாரங்களை எல்லாம் வணங்கினார்கள், வாழ்த்தினார்கள், பின் சென்றார்களா? அவர்கள் உரைத்ததை உள்ளுக்குள் கொண்டார்களா? இல்லை. ஆகவே அகத்தியன் முழு அவதாரமாக பிரபஞ்சத்திலே அவதரித்திருக்கின்றோம். சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றலாக என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஆற்றல் ஒரு மானிடனுக்குள் இருந்துதான் மானிட யுகத்தை மாற்ற வேண்டும். இது மாற்று யுகம் அல்ல, இது மானிட யுகம், மானிட சாக்கட யுகம் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்று இவன் கூறிய அத்தகைய பஞ்ச நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்று உழன்று உன்னுடைய வாழ்வோடு மட்டுமல்லாது உன் சந்ததியரின் வாழ்வை நீ அளிக்கின்ற நிலையிலிருந்து உன்னை காக்க, உன் யுகத்தை காக்க, உன்னை காக்க அகத்தியன் எடுத்த அவதாரமே சிவமகா வாழைச்சித்தன் என்னும் அவதாரம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றல் இன்று உங்கள் மாநகரை தேடி வந்திருக்கின்றதனில் உண்மையிலே இத்தகைய மாநகர் தர்மம் செய்த ஊர் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக அகத்தியன் இவனை தேடி அலைந்தோம், இவன் போன்ற ஒரு மாநிலனை தேடி அலைகின்றோம். ஆங்காங்கு இருக்கின்றார்கள் படாடோப ஆடம்பர நிலையங்களை வைத்துக் கொண்டு, தன்னை சுற்றி ஒரு படாடோப நிலைகளை வைத்துக் கொண்டு அவர்களுடைய நிலைகளை உலகிற்கு பறைசாற்றுகின்ற ஆற்றல் தான் அங்கிருக்கின்றதே ஒழிய இறைவனை பறைசாற்றுகின்ற நிலை இருக்கும் தளத்தில் தான் அகத்தியன் அகத்தியத்தை தேடி வந்து இறுக பற்றி நின்ற நிலைதனிலே எம்மை இறுக பற்றியதால் இன்று அகத்தியம் அவனை விடாது துரத்தி கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய அற்புதமான நிலை எங்கிருந்து இவனுக்கு பெறப்பட்டது? இவன் தவ நிலை என்பது என்ன? கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளாக என்று கூறினானே, எதன் மூலமாக அகத்தியன் இவனை அழைத்து சென்றோம்? எப்படி அழைத்து சென்றோம்? இறைவன் வந்து ஒரு மாநிலனை கைபிடித்து அழைத்து செல்ல இயலுமோ? உண்மையாக ஜீவ ஏடுகள் என்னும் அற்புதமான நிலைகளுக்குள் இருக்கும் ஆற்றலோடு இவனை பின்தொடர்ந்து இவன் எம்மை தொடர்ந்து வந்து யாம் கூறிய அற்புதமான நிலைகளுக்குள்ளெல்லாம் இவன் உழன்று உள்ளுக்குள் இறையை உணர்ந்து வளம் வந்த காலங்களில் இவனை சித்தன் என்று அகத்தியன் பட்டம் கொடுத்தோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறைவனுடைய அற்புதமான சோதனைகள் என்பது என்ன? வருகின்ற அத்தகைய இடர் இன்னல்கள் யாவும் சோதனைகள் அல்ல, உனக்கு வருகின்ற இன்பங்களே அதன் சோதனைகள் என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய இன்பத்தை கொடுப்பான் இறைவன், கொடுத்தான் இறைவன். அகத்தியத்தின் மூலமாக உலகமெங்கும் பரப்பினான் இன்பத்தை எங்கிருந்து பெறுவது என்கின்ற சூட்சமத்தை உணராது இன்பத்தை இகலோகத்தில் தேடிய யுகத்தை மாற்ற அகத்தியன் இன்பமாக அமர்ந்த சபை என்னும் நாமம் உள்ளடக்கிய பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்தன் சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நாமம் எல்லாம் எங்கிருந்து தரப்படுகின்றது? எங்கிருந்து பெறப்படுகின்றது? இறைதான் வழங்கி இருக்கின்றான், இறைதான் அங்கு வணங்கி நிற்கின்றான் சபையை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சித்தன் அங்கிருந்து புறப்பட்டு வந்து விட்டானே, அச்சபையில் எவரும் இல்லை என்கின்ற நிலை அல்ல. அங்கு அமர்ந்திருப்பவன் அருகாமையில் பசு வந்து அணைந்து பால் சொரிந்த அற்புதமான திரு கைலாயநாதனும் செண்பகவல்லியும் நந்தியன் பெருமானோடு வந்தமர்ந்து அங்கு உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். சற்சங்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது சபைதனிலே. அற்புதமாய் பல்வேறு பரிமாண நிலைகளில் உலாவரும் சபை இது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இங்கு அமர்ந்திருக்கின்றது ஒரு பரிமாணம், இவன் அமர்ந்திருக்கின்றான் சபையில் இன்னொரு பரிமாணம். அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் தென்பதுகையில் மற்றொரு பரிமாணம். திரு கைலாய தலம்தனில் அமர்ந்திருக்கின்ற சிவபெருமான் ஒரு பரிமாணம். அவனை அழைத்து வந்து அமர வைத்து அவன் பணி ஆற்றுவது ஒரு பரிமாணம் என்று கூறுகின்றோம் அகத்தியன்.
ஓம் அகதீஷாய நமக. உள்ளுக்குள் இருந்து பணியாற்ற செய்கின்றான் இறைவன். உங்களுக்குள் இருக்கும் இறைவனை பணி செய்ய பணிக்க வந்து அமர்ந்திருக்கின்றான். இப்பணிநிலை மூடிய திரு கைலாயத்தை இடமாற்றி அமர்ந்திருக்கும் அருட்குளிர் சூழுகின்ற அற்புதமான தலமாக மாற்றி அமர்ந்திருக்கின்றான் சித்தன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இவையெல்லாம் ஏதோ ஜோடித்த நிலை கொண்டு உரையாடும் உரையாடல்கள் அல்ல. உள்ளுக்குள் இருந்து இறை ஆதி இறை சூட்சம நூல் என்னும் அற்புத நிலை. அங்கு அவயங்கள் தவிர இங்கு அமர்ந்திருப்பவன் அத்துணையும் இறையாற்றல் கொண்ட நிலைகள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஒரு சற்சங்கம் நிகழ்த்த வேண்டுமெனில் நடந்து கொண்டிருப்பது சற்சங்கம். சித்தர்கள் எல்லாம் சங்கமமாக கூடி சிவபெருமானை தலைமையாக வைத்து அவனுக்கு மேல் அமர்ந்திருக்கின்ற சிம்மாசனத்தில் சிவமகா வாழை சித்தனை அமர வைத்து அழகு பார்க்கின்ற அற்புதமான நிலை, அதுவே சற்சங்கம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய நிலை நிகழ்த்துவதற்கு எத்துணை நாட்களுக்கு முன்பாக சீடர்களை தயார் செய்கின்றான் தெரியுமா சிவமகா வாழை சித்தன். அவர்களுக்குள்ளெல்லாம் பணி செய்கின்றான், அவர்களாக பணி செய்கின்றான், அவர்களாக பணி செய்வதற்குரிய ஆற்றலை வழங்குகின்றான். இகலோக பணிகளை ஒரு கரத்தில் பிடித்துக் கொண்டு சிவமகா வாழை சித்தன் கரம் தொட்டு எடுக்கின்ற ஆதிகிரை சூட்சம நூல் என்னும் செங்கோலை சுமந்து கொண்டு இறை யுகமாற்ற நிகழ்வுதனை அற்புதமான பணியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் சீடர்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய. அமர்ந்திருப்போர் என் போன்ற அருள் நிற காவி உடையணிந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் மட்டும் இவர்கள் அல்ல. பிரபஞ்சம் முழுவதும் உலகெங்கும் நாடு நகரங்கள் கடந்தும் அற்புதமாய் அமர்ந்திருந்து இவனுடைய ஆற்றலை, இவன் உரையாடலை, சித்த உரையாடலை, அகத்திய உரையாடலை, பல்வேறு பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளை எல்லாம் அத்தகைய சாதன நிலைகளில் இருந்து கண்டு இவனை ஒரு முறையாவது கண்டுவிட மாட்டோமா என்று தவம் இருக்கின்றார்கள். தவத்திற்குள் இவனை காண்கின்றார்கள், இவன் உரையை செவிமடுக்க கேட்கின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீஷாய நமக. அப்படிப்பட்ட அற்புதமான தலத்தில் இருந்துதான் எங்கும் கிடைக்காத ஆதியிரை சூட்சம நூலினை சித்தனாக நூலை சுமந்து கொண்டு, சித்தனை நூல் சுமந்து கொண்டு, நூல் சித்தனை சுமந்து கொண்டு, சித்தன் அகத்தியனை சுமந்து கொண்டு, அகத்தியன் சிவமகா வாழை சித்தனை சுமந்து கொண்டு, அருள் தேவியர்களை சுமந்து கொண்டு, பஞ்சபூத இறையாற்றல் கொண்ட 63 நாயன்மார்கள் ஆழ்வார்களை எல்லாம் அற்புதமாய் சுமந்து கொண்டு அமர்ந்திருக்கின்ற திருமுருக சேனைகளோடு, ஆஞ்சநேய கணங்களோடு, ராஜபூத கணங்களோடு வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற தலமாக இத்தலம் இனி மாறும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஏனெனில் சித்தன் அமர்ந்து தவம் கண்ட தலம் உயரும். சித்தன் அமர்ந்து சற்சங்க பெருவிழா நிகழ்த்திய தலம் மென்மேலும் இகலோகத்தில் உயர்ந்து நிற்கும். எப்பொழுது சரணாகதி என்னும் ஒற்றை சொல்லுக்குள் அனைவரும் அமிழ்ந்திருக்கின்ற பொழுது இவன் சரணாகதியாக இத்தலமதில் இருந்து பணியாற்றுவான், இகலோக பணியை ஆற்றுவான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒரு முறை யாம் உரைத்தவாறு 48 நாட்கள் இவன் கூறியவாறு வாழும் கலைகளுக்குள் தான் இறைவன் கலைஞனாக அமர்ந்திருக்கின்றான். நீ வாழும் நிலை மாறுகின்ற பொழுது இறை உன்னிலிருந்து பிரிந்து நிற்கின்றான் என்று கூறுகின்றானே, அத்தகைய சூட்சமத்தை அகத்தியனும் உரைக்கின்றோம். ஒரு மண்டல நாட்கள் நீ உன் நிலை மாற்றி இரு, உன்னுடைய வடிவத்தை மாற்றி இரு, உன் தன்மையை மாற்றி இரு, 5 நிலைகளில் இருந்து விடுபட்டு இரு. இவன் உரைத்த அத்தகைய ஆசை, கோபம், பளவு, பொறாமை என்கின்ற நிலைகளில் இருந்து நீ விலகி நில். உள்ளுக்குள் அத்தனையும் விலகி நில். நீ பிரபஞ்சத்தோடு கலந்து நில். இறை உனக்குள் இருந்து உரையாடவில்லை எனில் அகத்தியன் அச்சபையில் இருந்து இடம் மாற்றி கைலாயம் சென்று விடுகின்றோம் என்று சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நிச்சயமாக ஒரு மண்டலம் அல்ல. நீ உணர்ந்தால் ஒரு நொடியில் உன்னை அறிகின்ற ஆற்றலை அகத்தியம் வழங்குவோம் என்று கூறி மகிழ்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக. சரணடைய வேண்டும், ஒருவனுக்குள் ஒருவன் சரணடைய வேண்டும், ஒருவனை வணங்க வேண்டும், எதிர்நிலை கொண்டவனை வணங்க வேண்டும், அருகிநிலை கொண்டவனை வணங்க வேண்டும், உடன் பிறந்தவனை வணங்க வேண்டும், உடன் பிறந்தவளை வணங்க வேண்டும். அவரவர்கள் உள்ளுக்குள் வணங்கி பாருங்கள், வாழ்த்தி பாருங்கள். இறை உங்களை வாழ்த்தும். இதுபோன்று வெட்ட வெளியில் சிங்காரம் மேடை அமைத்து வாழ்த்தும் உள்ளுக்குள் சற்சங்கம் நிகழும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இதைத்தான் சான்றோர் ஆன்றோர் எல்லாம் காலம் காலமாக கூறி வருகின்றார்கள். இத்தடம் பல்வேறு நிலைகளை கண்டிருக்கும். தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கின்றோம் என்று உங்களிடம் வந்து வினவி நிற்கின்ற நிலை, தன் உயர்வுக்காக வினவி நிற்கின்ற நிலை கொண்டு அத்தகைய நிலைகளை, செயல்பாடுகளை கண்டிருக்கும். பல்வேறு ஆற்றல் கொண்ட இகலோக உயர்வு நிலைகளுக்குரிய அத்தகைய கூட்ட நிலைகளை கண்டிருக்கும். ஆனால் இறைவன் நிகழ்த்துகின்ற முதல் நிகழ்வு உங்கள் தலத்தில் இதுவே என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இறைவன் தான் அமர்ந்துரையாடுகின்றான்.
இவ்வாற்றல் எங்கிருந்து பெறப்பட்டது என்கின்ற வினா ஒன்று இருக்கின்றது என்று அகத்தியன் உரைத்தோமே. இவ்வாற்றல் எல்லாம் எங்கிருக்கின்றன? அவரவர் சரீரத்திற்குள்ளிருந்துதான் எடுக்கப்படுகின்றன என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. உன் சரீரத்திற்குள் இருக்கும் அற்புதமான இறைதை உணர்ந்து ஒரு குருவை வணங்கி வாழ்த்தி இவனை வாழ்த்துங்கள் என்று அகத்தியன் கூறவே இல்லை. ஒரு குருவை, ஒரு இறை குருவை, ஒரு வாழும் குருவை, உண்மையான குருவை, உண்மைக்குள் உன் மெய்யிருக்கும் நிலைதனை உணர்த்துகின்ற உண்மையான ஒரு வாழும் குருவை ஏற்று நீ வளம் வந்து உன் சரீரம் எவ்வாறு இயங்குகின்றது என்கின்ற தத்துவத்தை அவனிடமிருந்து கற்றுக்கொண்டு நீர் தவ நிலையில் உனக்குள் இருக்கும் இறைவனை உணர்ந்து அமர்கின்ற பொழுது நிச்சயமாக அகத்தியன் உரைக்கின்றோம், எங்களுக்கு வேலை இல்லை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய பணிதனை உரைத்தார்கள். அத்தகைய உரைகளை எல்லாம் செவிமடுக்க கேட்டு இத்தகைய செவிகளிலிருந்து வெளிவருகின்ற அத்தகைய நிலைகள் எல்லாம் வேற்று நிலைகளாக, அவர்கள் திருவாய் மொழிகளிலிருந்து வருகின்ற நிலைகள் எல்லாம் வேற்று நிலைகளாக இருக்கின்ற காலகட்டத்தில் தான் அகத்தியன் தென்பொதிகை தலமதிலிருந்து கலியுக தேவசித்த சபை நோக்கி வந்து அமர்ந்தோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதி